ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனல்ல வந்து குரூப் 2 வந்து ஆக்சுவலி நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்துட்டு ஒரு அக்கவுண்டபிள்காக தான் வந்து நான் டெய்லியும் அத வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஒண்ணு வந்து கிரியேட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து. இப்போ வந்து திருப்பி குரூப் 2 வந்திருக்கும்போது வந்துட்டு நெறைய பேர் வந்து இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து கால் பண்ணியும் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்றனால இன்னொன்னு இது இந்த இதில இருக்கிறவங்க வந்து நெறைய பேர் வந்து அப்பவுமே என் கூட சேர்ந்து இந்த பிளான்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்லலான்னு நெனச்சேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் இப்ப ரெக்கார்ட் பண்றேன். எனக்கு வந்து குரூப் 2ல வந்து எம்ப்ளாய்மென்ட் டிபார்ட்மெண்ட் கெடைச்சிருக்கு. எனக்கு வந்து சர்வீஸ் கெடைச்சிருச்சு இந்த குரூப் 2ல. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து என்ன ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத என்ன பண்ணேன், ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி கிளியர் ஆச்சு அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் மெயின்ஸை பத்தியும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இந்த வீடியோலயே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. நான் வந்து ஸ்கூல் புக்ல என்னென்ன சிலபஸ் இருக்கோ, அந்தந்த சாப்டர்ஸ் மட்டும் இங்கிலீஷ் வந்து இப்போ இங்கிலீஷ் தான் நான் எடுத்திருந்தேன் ஜென்ரல் இங்கிலீஷு. ஸோ, அப்போ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே டெய்லி ஒரு ப்ரோஸ் அண்ட் போயம் அந்த மாதிரி கவர் பண்ணிட்டுருப்பேன். 30 டேஸ்க்கு டெய்லியும் ப்ரோஸ் அண்ட் போயம் சைமல்டேனியஸாக ஒரு போயம் அண்ட் ஒரு ப்ரோஸ் வந்து கவர் பண்ணிட்டே வருவேன். ஸோ, அப்போ அட் லாஸ்ட் வந்து நம்மளுக்கு 25 போயம்ஸும் 14 ப்ரோஸும் இருக்குது. ஒரு 20 டேஸ்லேயே வந்து நம்ம அதை கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆட்டோபயோகிராஃபி வந்து கவர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து நம்ம வந்து ஹோல் சிலபஸையுமே வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி சிலபஸ் வந்து போயம்ஸ்லாம் வந்து ஆத்தர்ஸ் மட்டும், ப்ரோஸில் ஆத்தர்ஸ் மட்டும் அந்த மாதிரி நான் ரிவிஷன் வீடியோஸ் அப்படின்னும் போட்டிருப்பேன். அது வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் இல்லை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம சேனலில் வந்து நான் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். நான் ஒவ்வொரு போயம் அண்ட் ப்ரோஸையுமே அந்த ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த போயமில் எது இம்பார்ட்டண்ட், அந்த ப்ரோஸில் எது இம்பார்ட்டன்ட்டுன்ட்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, டோட்டலாக இங்கிலீஷ்க்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து ஒரு போயம், ஒரு ப்ரோஸ் படிப்பேன். படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்ப்பேன். டெய்லியும் 1/2 அன் ஹவர். நான் இங்கிலீஷ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து டெய்லி 2 ஹார்ஸ் தான். 1 ஹவர் 1 ஹவர் வந்து ப்ரோஸ் படிப்பேன். அண்ட் தென் 1/2 அன் ஹவர் வந்து போயம் படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் 1/2 அன் ஹவர் லாஸ்ட் 1/2 அன் ஹவரில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் டெய்லியும் மார்னிங் வந்து 5 to 7 அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ்க்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இல்லை ஈவினிங்காக இருக்கலாம், இல்லை மார்னிங்காக இருக்கலாம். எனி டைம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, ஜிஎஸ்க்கான டைம் இதுதான், இங்கிலீஷ் படிக்க போகிற டைம் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே டைமில் டெய்லியும் நீங்கள் படிங்க. அதே மாதிரி 100 கொஷின்ஸ் நம்ம இங்கிலீஷ்லேருந்து கேட்குறாங்கன்னா, மோர் தென் 90 நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணி ஆகணும். நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு 95 நம்ம கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடணும். ஒரு 5 கொஷின்ஸ் நம்ம எப்படி தப்பு விட்டாலும் 95 ஸ்கோர் பண்ணிடணும், 95 ஸ்கோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து படிப்பேன். ஒவ்வொரு டைமும் படிக்கும்போது அதை மைண்டில் வச்சுட்டே இருப்பேன். 93 எனக்கு வந்துச்சு. என்னோடய அஃபிஷியல் கீ படி செக் பண்ணும்போது வந்து இங்கிலீஷில் 93 வந்துச்சு. நான் வந்து இதுக்கான எஃபர்ட் வந்து நான் போட்டது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். டெய்லி 2 ஹார்ஸ் 1 மந்த்துக்கு நான் போட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டேஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருந்து இங்கிலீஷ் எடுத்து படித்தா கூட கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அந்த புக்கு நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு போயம் அண்ட் ப்ரோஸ் படிங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அண்ட் தென் ஒரு டெஸ்ட் சீரிஸ். எனி ஒன் டெஸ்ட் சீரிஸ் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க டெஸ்ட் சீரிஸில் எனி இன்ஸ்டியூட், சின்ன இன்ஸ்டியூட், பெரிய இன்ஸ்டியூட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு இங்கிலீஷ்க்கு ஒரு 20 டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா, அந்த 20 டெஸ்ட்டையும் நீங்கள் போட்டு பார்த்துருங்க. அந்த 20 டெஸ்ட்லேயுமே இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 100 கொஷின்ஸ் போட்டுப்பாங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு 100 கொஷினையும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது எப்படிலாம் கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த கேரக்டர்ஸ் தான் நம்மளுக்கு கொஷினில் கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இப்போ யங் சீகல் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. அது வந்து எந்த போயமில் வரும், எந்த ப்ரோஸில் வரும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இல்லை யங் சீகலில் எத்தனை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வருவாங்க இந்த மாதிரி கேட்கலாம். இல்லை வந்து லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலான்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அப்போ அதில் வர அந்த குட்டி பையனோட பேர் என்ன, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம கரெக்டாக இத்தனை போயமுக்கும் ப்ரோஸ்க்கும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா?
அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஆத்தர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்த போயம் எந்த ஆத்தர் வந்து எழுதுறாங்க. இப்போ நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்னா, அதை வந்து ஜேம்ஸ் கிர்கப் அப்படின்ற வந்து ஒரு ஆத்தர் எழுதியிருப்பார். ஸோ அப்போ அந்த அந்த போயம் நம்ம சொன்னாலே அந்த ஆத்தர் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரணும். அந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கோங்க. அட் லாஸ்ட் வந்து நம்ம இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும்னா நம்மளுக்கு டெஸ்ட்டு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடுங்க. ஒரு 20 டெஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்கன்னா, ப்ளஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 20 கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 40 கொஷின்ஸ் ஆயிரும் அதுவே. ஸோ இப்போ 40 வந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் 100 இருக்குன்னா 40 × 100 4000 கொஷின் ஆயிடுச்சு. இப்போ அந்த 4000 கொஷின்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100 கொஷின்ஸ் தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் இங்கிலீஷ்க்கான ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் மேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸுக்கு வந்து நான் எப்போவுமே சொல்கிறது தான் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸ் தான். 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம சாப்டர் வைஸ் இப்போ ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னா ஹெச்சிஎஃப் எல்சிஎம் 6th புக்கில் இருக்கா, 7th புக்கில் இருக்கா, 8th புக்கில் இருக்கா, 9th புக்கில் இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்டர் வைஸ் பாருங்கள். அந்த மாதிரி சாப்டர் வைஸ் பார்த்துட்டு இப்போ அல்ஜிப்ரானா எந்தெந்த இதில் இருக்குது, அண்ட் தென் வந்து ஏபிஜிபி அது வந்து எந்தெந்த இதில் இருக்குது. முக்கியமாக ஹெச்சிஎஃப் எல்சிஎம், ஏபிஜிபி அண்ட் தென் வந்து மென்சுரேஷன், இது 3 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இந்த 3யுமே வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துடணும். ஓகேவா? இதுதான் வந்து இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. ஜிஎஸ்க்கு நான் என்ன பண்ணேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு வந்து இந்த ஷார்ட் டைமில் ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு டெய்லி